இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரும்போதே ஒரு அழகான குரலோசை கேட்டது. அந்த குரலோசை இந்த பெண்ணின் குரலோசை எனக்கு சந்தேகம். ஏன்னா நமது நாட்டுல இப்பேற்பட்ட குரல் மிக்கவள் யாரும் ஒருவேளை அந்த பெண் இவளாக இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அதனால அவசித்து பாடல் பாடினேன். இந்த பெண் எனக்கு சந்தேகம் கேளுடா. ஐயோ ஐவாத்தாங்க ஏன் பயிரா பயிரா கேட்ட ஐயா நம்பதுரா 9 கேட்டா ஐயா 50 கேட்டுக்கடா 9 நாடி சப்பா ஏய் யார் அடிங்க மோசமான ஆளு அப்படியா நேத்து கூட பால் பச்சால குடிகாசி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். செஞ்சது நீ ஆனா பாவம் காப்பாத்தவங்க நான் மாட்டிக்கினேன். அது நான் பண்ணது ரெண்டு பேரும் சொல்ல முடியாது. ஏய் என் பேரா முடியாது 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 முடித்தன பட்ட முடியாது போடா. ஏய் இங்க எதுக்கு வந்தோம்? எதுக்குடா வந்தோம்? அதுக்கு தான் வந்துக்கிறோம். டேய் அது தெரியும் எல்லாருக்கும். ஒரு பொட்டை சிரிக்கி போடான்றா என்ன பார்த்து போடான்னு சொல்லி சரிடா. எனக்கு அப்படியே மூத்திரம் ஆத்திரம் அடிக்கிறது இந்த ஊர்ல அரைப்பொடி மூத்திரம் எங்க நம்மள பாயிண்ட்ல வாங்க சொல்ல மாட்டேன். சுத்தி போட்டாங்க பல்ப் எரியுது. கணேசன் நம்ம லைட்டுக்கு வருது. லைட் எங்கதான் அங்கதான் லைட் எரியும். நான் உன் பேரு கேக்குறேன். உன் பேரு என்ன? உன் பேரு என்ன? உன் பேரு என்ன? அறிவு கட்டுவனே வாயால சொல்லுவாங்க. ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய முடியல. இனிமேல் இது இளவரசன் உனக்கு வேலை இல்ல. உத்திரமேறு நாடகத்துக்கு நீ வர தேவையில்லை. வணக்கம்மா. ஐயா வணக்கம். இது என்னோட பகுதியில அழகான பாடலை பாடுறீங்க. சைலன்ஸ். அழகான குரல், அற்புதமான குரல். அப்படியா? உன் பேர் என்னம்மா? என் பேரா? எங்க? என் பேரு சொல்லிதான் வேற சொன்னா போதும். அந்த வழி பார்த்து நான் போறேன். அப்படியா? ஆமா. ஐயா நானும் இதே விஜயபுரி நாட்டை சேர்ந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். கலை தாண்டவமே இங்கதான் இருக்குதா? அழகான பேர், அற்புதமான பேர். இருந்தாலும் நானும் என்று தெரியுமா? நானும் இந்நாட்டு இளவரசன். என்னுடைய பெயரோ எழிலரசன்.
கும்பிடு சாமி. இருந்தாலும் சரி என் பேரை கிடைக்கு பேரை சொல்லிட்டேன்ல, எனக்கு வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். இருந்தாலும் உன்னை போன்ற ஒரு அழகான குரல் வைக்கோலைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் மனதை மனக்கோட்டை கட்டிருந்தேன். அப்படியா? சரி என்று உரைத்தான். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுறியா? இங்க நான் தான் பேசுறேன். என்னாச்சு இப்போ? இப்பயா? ஐயோ எங்கடாச்சு டேய்? மாடு கண்ணு போட்டுச்சா? நல்லாவே போட்டியா? இதாரி போட்டுக்குதா? நீ என்ன பண்ற? பாலை கறந்து வை, நான் காலையில் வந்து காசிக்கிறேன். பாலை கறந்து சும்மா வைக்காத, கெட்டு போயிடும். பால் எலுமிச்சி மேய்ச்சி பிரிஞ்சு வந்தா பால் நல்லா இருக்கும். வச்சுட்டுமா? பாய், ஐ லவ் யூ. டேய் மாலை போட்டு நீ பண்ற வேலை தானடா. மாலை போடுறா கூத்து கூப்பிடுறீங்க அண்ணா. அதான் சொல்லுவாங்க பழமொழி. இவர் வந்து மாலை போட்டாதான் குருசாமி, மாலை கேட்டா ஒரு குடிசாமி. அந்த ஜெல்மணி வா மோந்து பாப்பாரு அப்படியே. டேய் இருக்கட்டும். இப்ப பாய் ஐ லவ் யூ ஒரு கிஸ் கொடுத்து யாருக்கு? எங்க ஆயாக்கு. கேள்வி கூட விட மாட்டேங்க. எங்க தாத்தா செத்துட்டார். சரி எங்க ஆயா அவனை வச்சுங்க. டேய் 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 ஆயாவா பாத்துக்கிட்டு இருக்கேன். பத்திரமா பாத்துங்க. பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சைடுல பார்த்தானே எங்க ஆயா மேலாக்குறேன். உடம்ப காட்ட மூஞ்சி போறோம். சரி வீட்டை மாடு கண்ணு வேகமா. எங்க ஆயா போன் பண்ணி உள்ள போன் வச்சு பாரு. உள்ள டவர் கிடைக்கல. டவர் கிடைக்கல. இங்க வந்த பார், இங்க சிக்னல் வீக் ஆகுது. எங்க வீக்கு? இந்த சிக்னல் வீக். அது தெரிஞ்ச கலத்தால கம்பெனியே தெரியும். டேய் வந்து மாமா சிக்னல் சூப்பரா கிடைக்குது. என்ன கடைக்கு உனக்கு? அவன் கம்பமே இங்க தாங்கி ஆமா மாலை போடுறேன்ப்பா. இந்த லாலா பாட்டு வாங்கி சாப்பிடு போது சிக்னல். டேய் இருந்து படிக்க போதே. டேய் இதனால மொத்தமே வர கூட சொல்றேன். என்ன இந்த பக்கம் தான் வரணும்னு சொன்னேன். அதுதான் அந்த பக்கமா வரும். ஒருவேளை அந்த பக்கம் வரணும்னா அடியில பூந்து டேய் இப்பறமும் உனக்கு வேலை இல்ல. யார் ஆசையா? இந்த பக்கம் உனக்கு வேலையே இல்ல. யார் ஆசையா? இப்படா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் வாடி. ஏய் வாடா. அது சப்பா வாடி சப்பா. ஏய் வாடா முன்னாடி. இங்க பாருமா, நீ சரியென்று ஒரு தான் உன் கழுத்துல மூட்டை முடிச்சு தாலி கட்டி என்னுடைய அரண்மனைக்கு இளவரசி ஆக்குறேன். என்னது? இந்த அரண்மனைக்கு இளவரசி ஆக்குறேன். எனக்கு நீங்கள் காண்பது மகள் கனவு தவறா சொல்றேன். ஒரு காலம் பலிக்காது. எனக்கு இன்று என்னுடைய அண்ணனும் ஆத்தூருக்கு சென்றிருக்கா. என்னுடைய அத்தை மகனும் கணக்கு பரிசு போடுவதற்காக. அதனால நான் மனலா என்னுடைய அத்தை மகனை தான் மறக்க போறேன். எனக்கு மரியாதை வழி விட்டா நான் போயிடுறேன். அப்படியா? சரி இங்கிருந்து போ. ஆனா ஒண்ணே ஒண்ணு, வந்தது வந்துட்டோம். யாருமே இங்க இல்ல. யாருமே இங்க இல்ல. வந்தது வந்துட்டேன். ஒரே ஒரு நச்சிக் நச்சிக் கொடுத்துட்டு போயிட்டே பையன் தானே. ஒரே ஒரு நச்சிக் கொடுத்துட்டு போ. எனக்கு நச்சிக்கு நச்சிலாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது தெரியாது. ஆமாங்க. பசங்க பாக்கி நான் பண்ணுவீங்களான்னு தெரியும். நானா அது மாதிரி பெண் கிடையாது. சரிங்க ஒரு முத்தங்க. ஒரு முத்தம். ஒரு காலம் நடக்காது. நடக்காதா? மரியாதை வழி விடுங்க போகணும். நினைச்சதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று வல்லமைப்படுத்தும் நானே. ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா வந்த வழி பார்த்து நீ செல்லலாம். நானும் நேரத்தில் திரும்பலாம். ஒரு காலம் நடக்காது. அப்படியா? முடியாதா? ஏய் அட மரிகட்ட மூடா, உனக்கு காதல் ஒரு கேடா. மரியாதையா சொல்றேன், வந்த வழி பார்த்து போடா. இப்பதான் மாட்டிக்கின வசமா. ஏதோ வந்த வழி பார்த்து போலாம், சற்று நேரம் விளையாடலாம் நினைச்சா நான் யாருன்னு தெரிஞ்சோம் என்ன பார்த்து போடா உடனே. ஏய் மகாபாரத யுத்தத்துல திரௌபத கைத்தட்டி நகர்த்தால் தான் சேலையே அது களையப்பட்டது. ஆமா. ஒரு இளவரசர் தெரிஞ்சு என்ன பார்த்து போடா உடனே. உன்னை விடுவனா? நடக்கிற நடைமுறையில மதிப்பு மரியாதை இருக்கு. அடாடா. அதனால ஒரு காலம் முடியாது. மரியாதை போடா. சோலை மலர் வண்டி சொக்க வைக்கு பூச்சண்டி கண்ணியான உன்னை பாதி எடுத்து புசிப்பேன். எடுத்து ஒரு முத்தம் தர முடியாதா? முடியாதா? முடியாது. முடியாது. சொட்டும் தேனை போல் சொல்லும்
என் பேர் ரவி. என்ன? யாரா நீ? அப்படியே ஆரஞ்சு சூத்துக்கொடி சப்பட்டா. வெளியே ஆறுது போய் சாத்துக்குடி. ஏண்டா சாத்துக்குடி சப்பட்டா சப்பட்டா. சப்போட்டாடா பாவீங்களா? டேய் போடா. டேய் டேய் போடா. சப்போட்டா சப்பட்டா. டேய் ஆயா 10 ரூபாய்க்கு பால் சப்பட்டா. டேய் 10 ரூபாய்க்கு பால் சப்பட்டா. டேய் ஓ 10 ரூபாய்க்கு சப்போட்டாடா டேய். எப்படி சொல்லு பாப்பா? 10 ரூபாய்க்கு சப்போட்டா. 10 ரூபாய்க்கு சப்பட்டா. டேய் வரங்க. ஏமா ஏண்டா அப்படியே ஆரஞ்சு சூத்துக்கொடி சப்பட்டா. டேய் போடா மூஞ்சி எத்தனாச்சுடா? ஏய் டா மூஞ்சி போடா. நீ குஞ்சி புடி. டேய் ஏய் சரினே. இசுங்களா புஜால கீழே அவர் புடி பார் பார். இந்த பக்கமே வரக்கூடாதா உன் மகளை ஒச்சன்ச்ச. ஜவரு புடி ஜவரு புடி. ஜோரு முடியா? எங்கடா இருக்குது? வாய் போய் நான் பொண்டாட்டிக்க. நம்ம கட்டு காவல்கள் பாதி பித்தத்துக்கே குஞ்சி மரமா. குஞ்சி மரமா. டேய் டேய் இஞ்சி மரப்பா. என்ன மரமா? இஞ்சி மரப்பாடா டேய். என்ன மரமா? இஞ்சி மரப்பா. குஞ்சி மரமா. டேய் இஞ்சி மரப்பாடா. ஏதோ ஒரு மரமா குடுப்பா. இந்த பக்கம் காச்சலை காவல்கள் சாமி ஜும் ஜும் ஜுமாக். ஐயோ சாமி ஐயப்பா எனக்காக காட்சி கொடுத்து வந்த தெய்வமே. நீங்க யார் சாமி? நான் தான் நான்முக கடவுள். நான்முக கடவுள் என்றால் படைத்த பிரம்மதேவன். நான்கு முகத்தோடு இருக்க வேண்டிய தாங்கள் ஒரு முகத்தோடு வந்த சரணம் என்ன சாமி? ரெண்டு மூஞ்சி பெயிண்ட் அடி குத்துகிறேன். பெயிண்ட் அடிக்குவா? சரி சாமி. ஒரு மூஞ்சி பாலர் பஸ் ஸ்டாண்ட்ல மேஞ்சிங்க. என்ன இருக்கும்? ஒரு மூஞ்சி காட்சி அளிக்குது. ஒரு முதி காட்சி அளிக்குது. ஜும் ஜும் ஜுமாக். ஜம் ஜம். சாமி இந்த பெண்ணின் பெயரோ என்னுடைய பெயரோ எழிலரசன். எத்தனை பேர் எடுத்திருந்தாலும் இந்த பெண்ணின் என் மீதோ காதல் வரவில்லை. அதனால நீங்க தான் சாமி எப்படியாவது காதல் வர வைக்கணும் சாமி. அடே பாலக சாமி எட்டப்போ எட்டப்போ. அப்படியே இருக்கட்டும் சாமி. அடி பாலக சாமி கிட்டவா கிட்டவா. சுவாமிக்கு பெண்கள் தான் பிடிக்கும். சாமி அடே பாலக சாமி. இந்த பெண்ணிற்கு உன் மீது காதல் வரணும். ராத்திரி 1 மணிக்கு தன்ன நிலைமையில உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஆலயத்துக்கு அனுப்ப சாமி. அப்படி அனுப்பணும். முதல்ல புடி. ஐயோ வேப்பலைய. சரிங்க சாமி. இரண்டாவது கசக்குவ. எலும்பிச்சம்பழம். மூன்றாவது அடி. ஐயோ சாமி. வேப்பலையால அடி. நாலாவது பிரசாதம் கொடுப்பீங்க. ஜும் ஜும் ஜுமா. ஜம் ஜம் ஜம். சாமி என்னை போன்ற காவல்களுக்கு நீங்க காட்சி கொடுத்தீங்க சாமி. சாமி முள்ளு தோப்பு, சவுக்கு தோப்பு, ஏரிக்கரை, வெக்கி பாரு, ஆரா பிச்சி கடியில். அங்கதான் காதல் நடக்கும். அங்கதான் காதல் நடக்கும். அதனால காட்சி கொடுப்பீங்க சாமி. இருந்தாலும் பரவாயில்ல சாமி. அந்த பெண்ணுக்கு என் மீது ஒரே ஒரு வார்த்தையில காதல் வரணும். அதுக்கு ஒரு கவிதை சொன்னீங்கன்னா அதை மூலமா
அத மூல மந்திரமா நானும் ஏத்துப்பேன். மூணு உட்காரட்டே. என்னுடைய நண்பர்களும் ஏத்துப்பாங்க சாமி. அடே பாலகா, சாமி நான் சொல்ற மந்திரத்தை தண்ணி கரையில் உட்காந்துக்க 108 முறை மூச்சு விடாம சொல்லு. நான் இருக்கிறதா புரிதா சாமி? அது விருப்பம். என்ன வயசுல சாமி எல்லாம் சாமி அப்பேற்பட்ட மந்திரத்தை சொல்லுங்க. அத திருமந்திரமா ஏதிக்கிறேன் சாமி. ஏய் இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினே. அதாவது மலையாளத்துக்கு ஏணி போட சொன்ன தெய்வம் இந்த பிரம்மதேவர் தான் சாமி. இருந்தாலும் படைக்கிற பிரம்மதேவர் வந்திருக்கீங்க. நான் சொல்லாம கொல்லாம நான் வைத்த பூஜைக்கு வந்திருக்கீங்க. பூஜையில ஒரு குறைபாடு, உங்களை அமர செய்து ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம் நினைக்கிறேன் சாமி. என்னைக்குனே செய்யலாமே. அமர்ந்துக்கிட்டு செஞ்சதான் நல்லா இருக்கு சாமி. உட்காருங்க. கண்டுபிடிச்சாங்களா சாமி? மணி மகுட கூட திருப்பி போட்டு வந்துருக்கீங்க சாமி. மக்களுக்கு காட்சி கொடுக்கணும். அர்ஜென்ட்ல திருப்பி போட்டோம். அப்படியே சாமி. தின்ன சாமி கூலிங் கிளாஸ் வெயில் ஜாஸ்தி ஆகுதா சாமி? கண்ணு கூசாது. அடடே, படைக்கிற பிரம்மதேவருக்கே கண்ணு கூசுது. 145 ரூபாய் கொடுத்து வாங்கியாந்துக்கிறேன். பொழுது வெஞ்சா 200 ரூபாய் போகுது. இது கூட 145 ரூபாய் கொடுத்து தான் பிரம்மதேவர் வாங்கிட்டு வருவாரு. இருக்கட்டும் சாமி, சற்று நேரம் இதெல்லாம் அகற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. சாமி மேல ஆம்பளையும் கை வை. அடே பாலகா சாமி. எட்ட சாமி நீங்க எந்த கோலத்துல இருக்கீங்க? அடி பாலகி சாமி கிட்ட வா. சாமி கூலிங் கிளாஸ் எடுக்கலாமா? ஏதோ புடவை போட்டுன்னு விட்டுண்டா. ஆனா வந்தது வராதமா வந்தது வராதமா எனக்கு 3 சந்தேகம்டா. முதல் சந்தேகம்டா, டேய் ஜும் ஜும் ஜுமாக்கா ஜம் ஜம் ஜமாக்கான்னு என்னடா அது? அது மந்திரம். மந்திரம் ஏரிக்கேர்ல உட்காந்து கண்டுபிடிச்சா. ஏரிக்கேர்ல கண்டுபிடிச்சிருக்க. டேய் காதல் வரணும்னா ராத்திரி 1 மணிக்கு உடம்புல ஒட்டு இல்லாம கோயில் நடப்பு சொல்ல பாரு. அது 2வது சந்தேகம்டா. டேய் 3வது சந்தேகம், அடே பாலகா எட்டப்போ அடி பாலகி கிட்டவான்னு கூப்பிட்ட பாரு. இது 3வது. டேய் ஒரு மந்திரம் சொன்ன பாருடா பாவி. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு. ஒரு பாடலும் பாட விடல. ஆமா 25 ரூபாய் 2 ரூபாய் 1 பைசா. கரத்திலே இருப்பது சாட்டை, இதை கொண்டு ஆடுவேன் உன்னை வேட்டை. என்னையா இறுதியில் உரிய ஒரு தோல் பட்ட முடியாதுடா. மொத்தம் தர முடியுமா? முடியாது. முடியாதுடா. முடியாது. இனிமேல் உன்னை விட்டு விடுறேன். அடி நம்ம
40 ஓட்ட கொளுத்திக்கிறான். கையில கத்து வச்சுக்கிறான். என்னடி டேய் 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 எம்மா நேரம் ஆக போகுது. எம்மா நேரம் ஆக போகுது. அங்க போணுமா? டேய் டேய் உன்னால கொடுப்பாரு இரு. அட பாவி பெண் என்றால் பேய் மணங்கிறமே பார்க்குது அப்படி இருக்கும்போது ஒரு பெண் என்று பாராம இந்த ஸ்டார்டிங் ஒரு வேட்டையாடுறிய நீ நல்ல கறி காணுவியா அந்த உலகம் போட்டு அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாயகி ஆதிபர அம்மன் இருக்கான்ற மாதிரி அவர்தான் அவ என்ன வந்து காப்பாத்துவாடா சரி இந்த சதிகாரங்கிட்ட இருந்து கட்டாயம் வந்து காப்பாத்து வேடி வர மாட்டேன் வர முடியாதுடா வர மாட்டேன் மாறா மயிலே மயிலே இருக்க போடாது எனக்கு கிடைக்காத நீ யார ஒருவனுக்கு கிடைச்சாலும் நீ சாதாரணமா தான் போய் வர முடியாதுல முடியாதுடா முடியாதா ஏய் ஓரடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் 2 அடி என்னை எதிர்த்தே பேசாத 3 அடி எனக்கு ஒரே ஒரு அட பாவி 4 அடி நானும் இவ்வளவு நேரம் செஞ்சிருந்தேன் முடியாது 5 அடி ஐயம் இல்லாம வாடி வா. 6 அடி எனக்கு தகுந்த பதிலை 100 அடி 7 அடி 8 உதப்பேன் அடி 8 அடி அடக்குவேன் உனது கொட்டமடி 9 அடி ஓங்கி உதப்பேன் அடி 10 அடி கற்பு தான் எனக்கு சொத்துடி இதே மாதிரில உனக்கு இருக்கிற யாரு வந்து காப்பாற்ற